ஆ இங்கே பாரு மீன் தான் எம்சாண்டு எப்படி கிடக்கு பாரு. கூட்டி விட்ருக்காங்களான்னு கேட்டீங்களா, அதுக்கு காட்டுறோம் அவங்கள்ட்ட. இது பாரு கொஞ்சம் பீசாண்டு கும்பலாக தான் கிடந்துச்சு, இது கொஞ்சம் அள்ளியிருக்காங்க. இது எப்படி கிடக்கு பாரு. இங்கே கொஞ்சம் உடஞ்ச ஜல்லி, இங்கே கொஞ்சம் உடஞ்ச ஜல்லி. மேலே இருந்து சிமெண்ட்டுக்கு போட எடுத்துகிட்டு வந்த சாக்கெல்லாம் அப்படியே இங்கேயே இருக்குது. இனிமேல் இதெல்லாம் நான் தான் கீழே இருக்கணும். இங்கே எந்த விளக்கம் மரம் இல்லை, தண்ணி ஊற்றுற டப்பாயும் இல்லை. அதை பாரு, நீ சொன்ன கருத்துணி கொடியில் கிடந்த துணியை எடுத்து வந்து வச்சுருக்காங்க. என்ன சொல்லணும் இதுக்கு மேலேன்னு சொல்லு நீ தான். இதெல்லாம் ஒழிக்கிறது ரொம்ப வேலைன்ட்டு தான் நான் பயந்துக்கிட்டு இந்த பக்கம் வரலம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கொத்தனார் ஆளுங்க இந்த இடத்த அப்படி நாரடிச்சு போட்டு போயிருந்தாங்க. அதையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த மண்ணை பூரா சுரண்டி அப்படியே நான் குமிச்சு விட்டேன். இதுவே வந்து இப்போது 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. கையிலலாம் உரைச்சிக்கிட்டு ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முறத்தால் இரும்பு முறத்தால் வெட்டினேன். அப்புறம் வந்து சாயங்காலமாக எம்சாண்டை குமிக்கணும். திருப்பாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். ஐயோ சாமி, ஒரு வேலை செய்ய முடியல, வேர்த்து கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்லாப் வந்து நிற்கிதா தெரியுதா, 3 அடி ஸ்லாப்பு. இது வந்து ஆக்சுவலி தண்ணி தொட்டிக்காக போட்டது. நாங்கள் இதோட அகலத்தை பாருங்கள், பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. நான் சொன்னது வந்து தண்ணி தொட்டிக்கு போடுறோம், நல்லா ஒரு இவ்வளோ அகலம் போடு, வெயிட்டாக தூக்கி போடணும் அப்படின்னு அவர் ரொம்ப வெளிசாக போட்டார். ஏன்னா மேலெலாம் நடக்கணும், நான் ரொம்ப வெயிட் லேடி. சரின்ட்டு இது போட்டார். சரி பார்த்தா 2 தான் ஒட்டுச்சு. இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து உட்காந்தோம்னா இதை பாருங்கள், செம்மையாக இருக்கும் எங்கள் ரோடு. நைட்டில் இந்த ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஹாஸ்பிட்டல் லைட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் ஏதோ ஒரு டைம் எப்படியோ வருத்தம் அந்த மாதிரி வந்து கீழே உட்காந்தோம்னா கைப்பிடி மறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்காரலான்னு சொல்லிட்டு எங்கள் கொத்தனார் தம்பி எனக்கு வேலை செய்யும்போது 31ஆந்தேதி நினைக்கிறேன், எப்பப்பா இதுக்கு ஒரு 3 கட்டை கட்டி கொடுப்பா, ஸ்லாபை தூக்கி போட்டுனா நீ வேலை 10 நாள் இல்லைனாலும் நான் சத்த வந்தால் உட்காருவான்னு சொன்னதுக்கு, இதெல்லாம் நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுங்க, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ செய்யலாம் என்ன, நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அந்த ஸ்லாபை கவுத்து போட போகிறோம். இந்த கம்பிலாம் அப்படியே தெரிஞ்சுது. அப்போ அதனால் வந்து இது நேற்று வந்து நான் வந்து பீசண்ட் கலந்து இவருங்க மேலே இந்த லேயர் தெரியா தனியாக, இந்த லேயரு இது வந்து நான் பூசியிருக்கேன். ஏன்னா வந்து இவருங்க கரணை புதுசாக வாங்கிட்டு வந்து, கரணை பழச காணும், சரின்னு புதுசாக வாங்கிட்டு வந்து இது வந்து இது பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இது தூக்கி போட போகிறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெயில் ஒன்றுமே தெரியல ஃபோனை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லாபை வந்து நம்ம படுக்க வைக்கணும். இதை இப்போ நம்ம எப்படி படுக்க வைக்கிறதுன்னு கேட்டால், பிளான் இல்லாமல் படுக்க வச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு கவர் ஆகாது. அதே சமயத்தில் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு வாளியை வச்சு அந்த வாளி மேலே 2 கல்லை வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஃபஸ்ட் நம்ம ஸ்லாபை திருப்பி விரட்டி போட்டுக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் தூக்கி வச்சாச்சா, படுக்க வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏற்கனவே கொஞ்சம் கலவை கலந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் கலந்து வச்சுருக்கிற கலவையில் கொஞ்சம் எடுத்து ஸ்லாப் உட்காந்தது நல்லா பிடிச்சிக்கணும் இல்லையா. சும்மா சிம்பிளாக கொஞ்சோண்டு ஒரு 2 கரண்டு இப்போதான் பூச்சி போட்டு அட்டா அது ஸ்லாபுக்கும் கலப்பாக்கலுக்கும் கீழே
இல்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்லாபுக்கோ கல்லுக்கோ இடையில பூச்சி வந்துடும். ஓகேங்களா? ஸ்லாபை தூக்கி போட்டோமா? இப்போ இது மேலே வாட்டம் தப்புது, அது மட்டும் இந்த ஜல்லியை ஒரு மூலையில் கொடுக்க போகிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லாப் தூக்கி போட்டோம். உக்காந்துக்கிட்டு ஒரு பராக் பார்க்கலான்றதுக்காக.